வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிவி அம்மு தமிழ் நாவல் சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். மறுபடியும் ஒரு புதிய கதையோட உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. கதையின் குரலாக நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஆதரவு எங்களுக்கு பெரிய பலமா இருக்கும். சரிங்க, வாங்க கதைக்குள்ள போலாமா? வன்மை 50. கரண் அமைதியாக நிலைமை வெறித்தபடி நின்றிருந்தான். சைத்து பற்றிய எண்ணம்தான் அவனை தூங்க விடாமல் செய்தது. அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? எதுக்காக சைத்துவை நிம்மதியாக வாழ விடாமல் செய்கிறார்கள்? சொர்ணத்தை கொலை செய்ய கைகள் பரபரத்தது. போனை எடுத்து தேவனை அழைத்தான். ராவணன் தான் தன் கையில் கரைபடிய கூடாது என்று விட்டானே. அவன் மேல் எவ்வளவு கோபம் இருந்தாலும் அவன் வார்த்தையை மீற முடியவில்லை. அதனால் தேவனை அழைத்து செல்ல விரும்பினான். கரனுக்கு தேவனை உபயோகிப்பது வருத்தமாக இருந்தது. இப்போது வேற வழி இல்லை. தேவன் வந்தது கூட தெரியாமல் நிலவை வெறித்தவனை தேவன் தோள் தொட்டு, என்ன கரண் குழப்பம்? சொர்ணத்தை கொல்லணும் தேவா. என் சைத்துவுக்கு தொந்தரவு தந்து வேதனைப்படுத்துறவங்க யாரும் உயிரோட இருக்க கூடாது. அவ சந்தோஷத்தை பார்க்கவே இல்லை தேவா. என்னால முடிஞ்ச வரைக்கும் அவளை சந்தோஷமா வச்சுக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் தேவா. கரண் குரலில் வருத்தம் அப்பட்டமாக தெரிந்தது. கரண், நீ பயப்பட ஒண்ணும் இல்ல. சைத்து தெளிவா இருக்கா. முன்ன மாதிரி பயந்து பயந்து இல்லையே. நீ முன்னால முடிஞ்ச அளவு அவளை தைரியமா மாத்திருக்கியே. தேவா, அவ பயமோ தைரியமோ வீரமோ இங்க விஷயம் கிடையாது. அவ அவளா இருக்கணும். அவ ஒரு அடி முன்ன வச்சா அவளை காயப்படுத்தி திரும்பவும் பழைய நிலைக்கு கொண்டு வந்துடுறாங்க. இந்த முறை அது நடக்க கூடாது. தேவனுக்கு புரிந்திருந்தும் நாளை முக்கியமான உண்மை வெளிவர இருக்கும்போது இப்போது தேவையில்லாதது வேண்டாம் என்ற எண்ணத்தில், கரண், நாளைக்கு ஒரு நாள் அவளை பேசவிடு. அதுக்கப்புறம் அவளை எந்த துன்பமும் நெருங்காம பாத்துக்கலாம். நீ எப்பவோ அவ பின்னாடியே போய்கிட்டு இருந்தா அவ எப்படி சுதந்திரமா இருப்பா கரண்? கணீர் என்று பின்னால் கேட்ட குரலில் யார் என்பதை உணர்ந்து கொண்டவன், அவளுக்கு பின்னால அவளை பாதுகாக்கத்தான் நான் போறேன் தவிர அவளுக்கு முன்னால இடைச்சலா நிக்க இல்ல ராவணன். சைத்து முன்னேறி போக வைக்க மட்டும்தான் எனக்கு தெரியும். இல்ல கரண், நீ எப்பவும் அவளை பாதுகாக்கிறன்னு அவளை சுத்தி சுத்தி வர, அதுல உன்னோட வாழ்க்கைய மறந்துடுற. அவளையும் தனியா எதுவும் செய்ய விட மாட்டேங்கிற. சைத்துவோட மொத்த தைரியமும் நீ மட்டும்தான். அவளால தனியா எதுவும் செய்ய முடியாது. எல்லாத்தையும் நீ பாத்துப்பன்னு அவ இருக்கா. இதுதான் நீ அவளை பாதுகாக்கிறதா? அவளை சுதந்திரமா விடு கரண். நாளைக்கு அவளுக்கு ஒரு பிரச்சனை வந்தா அவளாதான் வெளியே வரணும். நீ வருவன்னு வெயிட் பண்ணக்கூடாது. கரண் வாயெடுத்து போய் நின்றான். எனக்கு என் கரண் என்னைக்கும் தடை கிடையாது மிஸ்டர் ராவணன். மெதுவாக, அதே சமயம் அழுத்தமாக கேட்டது சைத்ராவின் குரல். மூவரும் திரும்பி பார்க்க பாதி தூக்கத்திலிருந்து எழுந்து வந்தது போல் இருப்பாள் போல. ராவணன் குரலில் அவள் மட்டுமில்லை, குழந்தைகளை தவிர்த்து மற்ற அனைவரும் விழித்து விட்டனர். அனைவரும் ராவணன் தளத்தில்தான் நின்று கொண்டிருந்தனர். சைத்ராவை ஆச்சரியமாக பார்த்தனர். ராவணனை முதல் முறை தலை நிமிர்ந்து நேர் பார்வையுடன் எதிர்த்து பேசுகிறாள். எந்த தடுமாற்றமும் பயமும் இல்லாமல். என் வாழ்க்கையில நான் சந்திச்ச ஆண்கள்ல என் கரண் மட்டும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எனக்காக யோசிச்சிருக்கா. நான் யாரு என்னன்னு கரனுக்கு தெரியாது. அவன் நினைச்சிருந்தா நான் எப்படி போனா என்னன்னு, எனக்கு என்னன்னு என்னை விட்டுட்டு இருந்திருக்க முடியும். அப்படி எதுவும் பண்ணாம எனக்கு மறு உயிர் கொடுத்தான். உங்களுக்கே நல்லா தெரியும் மிஸ்டர் ராவணன், நான் அந்த வீட்டை விட்டு போகும்போது எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கேன்னு. என்னோட உருவத்தை பார்த்து முகம் சொழிக்காம என்னையும் மனுஷியா மதிச்சு எனக்காக ஒவ்வொன்னும் பார்த்து பார்த்து செஞ்சா என்னோட கரண். அவனுக்கு என்ன அவசியம் எனக்காக இதெல்லாம் செய்யணும்னு? என்னோட வாழ்க்கை எனக்கு துணையா இருக்க வேண்டிய எந்த ஆணும் எனக்கு நல்ல வழிகாட்டியே கிடையாது. என் அப்பா எதுக்கு என்ன பெத்தாருன்னு தெரியல. என் அண்ணன் என்ன ஒரு மனுஷிய நினைச்சது கூட கிடையாது. இது எல்லாத்தையும் விட எனக்கு வரப்போற புருஷன் எனக்கு எல்லாமே செய்வான். அப்பாவா அம்மாவா அண்ணனா நண்பனா இருப்பான்னு நினைச்சேன். கடைசியில நான் அவருக்கு ஒரு பொம்மையா கூட கண்ணுக்கு தெரியல. வீட்டுக்கு வெளியே இருக்க வேண்டியது ஒண்ணு, உள்ள இருக்க மாதிரி என்ன நினைச்சாரு. இவங்க எல்லாரையும் பார்த்து ஆண்களே மோசம் சுயநலவாதி நினைச்சப்பதான் ஒரு ஆண் தேவதையா எனக்கு கிடைச்சான் கரண். யார் சொன்னது தேவதை பெண்ணா மட்டும்தான் இருக்கணும்னு? ஆண் தேவதையும் என் கரண் போல இருக்கலாம். சாகக்கூடிய நிலையில இருந்த என்னை உயர்த்தி பார்த்து பார்த்து சொல்லி கொடுத்தா. நான் உயரணும், என்னோட சொந்த உழைப்புல வாழணும்னு சொல்லி கொடுத்ததே என்னோட கரண் தான். சொல்லி கொடுத்தா போதும்னு என்ன வீட்லயே இருக்க விடல. எனக்கு சின்ன ஆபத்து கூட வராம பாத்துக்கிட்டான். 4 பேர் கூட சண்டை போட்டு நான் தைரியமான பொண்ணுன்னு காட்டணும்னா எனக்கு சண்டை போட தெரியாது மிஸ்டர் ராவணன். அதுக்காக நான் கோழ கிடையாது. பயத்துக்கும் கோழத்தனத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு.
இப்ப வர கரண் என்னோட அடிப்படை குணம் மாறிடக்கூடாதுன்னு எனக்காக யோசிக்கிறான். எல்லாரும் சொல்ற மாதிரி நான் தைரியமா மாறுறேன்னு என்னோட மென்மையான பக்கத்தை என்ன நானே இழந்திருக்கோதான்னு நினைக்கிறான். என்னோட குருவா, எனக்கு நட்பா, எனக்கு தகப்பனா, என் வாழ்க்கையில உயர்ந்த இடத்துல இருக்கான் என் கரண். அவனை யாராவது ஏதாவது சொன்னா நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன். கரணை குறை சொல்ல யாருக்கு தகுதி கிடையாது. என்னை பொறுத்தவரை கரண் தேவதை, என் ஆண் தேவதை. எல்லா பெண்களுக்கும் இது போல ஒரு தேவதை கிடைக்க மாட்டாங்க. எனக்கு கிடைச்சிருக்கான். எதுக்காகவும் அவனை விட்டு கொடுக்க மாட்டேன். கடைசியில ராவணன் கூறிய உன்னை எதுக்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்ற வசனத்தை அவள் கரனுக்காக அவன் முன்னே கூறினாள். ராவணன் ராவணன் என பெயர் சொல்லி அழைக்கும் புது சைத்ராவை கண்ணிமைக்காமல் பார்த்தான் ராவணன். ராவணனுக்கு கோபம் வரவில்லை, சின்ன வழி. அதையும் தனது இறுக்கத்தில் மறைத்துக் கொண்டான். ஆனா நீங்க சொன்ன ஒரு விஷயம் உண்மை. அதுக்காக நான் உங்களை பாராட்டுறேன். இதுவரைக்கும் என் கரண் எல்லாரையும் பத்தி யோசிச்சிருக்கான். அவனை பத்தி தான் யோசிக்கல. எனக்கு ஒரு குடும்பத்தையே கொடுத்த கரனுக்கு நான் எதுவுமே செய்யாம இருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி எப்பவும் என்னை பத்தி யோசிச்சு அவனுக்காக அவனை பத்தி யோசிக்க மறந்துட்டான். என் மேல இருந்த பாசத்துல தான் பெத்த பொண்ண கூட மறந்து எனக்கு காவல் காத்து அவளை பிரிச்சிருக்கான். சொல்லும் போதே அவள் கண்கள் கலக்கியது. அந்த விஷயத்தை எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மிஸ்டர் ராவணன். அதுக்காக நீங்க என் கரனை கேள்வி கேட்க கூடாது. சுதந்திரம் அது வெளியே போறதோ இல்ல 4 பேர் கூட பேசுறதோ என்னுடைய பிரச்சனையை தீர்க்க தெரியாம இருக்கதோ இல்ல மிஸ்டர் ராவணன். நமக்காக வாழ்ற வாழ்க்கையில சுதந்திரமா முடிவெடுத்து அதை செயல்படுத்தி வாழணும். அதுக்கு குடும்ப துணையா நிக்கணும். என்னை பொறுத்தவரை அதுதான் சுதந்திரம். யாரையும் பொருட்படுத்தாத தைரியமா தன் மனதில் இருந்ததை கூறிவிட்டாள். கரணை கட்டிய கணவனாகவே இருந்தாலும் அவமானப்படுத்துவதை அவள் விரும்பவில்லை. அதன் விளைவை சைத்ரா பொங்கி விட்டாள். ராவணனிடம் தன் நடிப்பு செல்லுபடி ஆகாததால் கடுப்பாக துல்கர் பார்க்க சென்றாள். அவனோ இவள் மேல் கொலை வெறியில் இருந்தான். இவள் எதுக்கும் புண்ணியம் கிடையாது, சோம்பேறி. ஒழுங்கா நடிக்க கூட வரல. ரேஷ்மா துலு என்ற கோவலுடன் ஓடி வந்தவள் அவன் அருகில் அமர்ந்து கொண்டு, அவன் மிருக துலு, என்னை எப்படி கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினா தெரியுமா? உனக்காக தான் அமைதியா இருந்தேன். ரேஷ்மா பறந்து சென்று விழுந்தாள். உன்னால ஒரு வேலை கூட ஒழுங்கா செய்ய முடியாதா? அவன் உன்னை கண்டுபிடிக்கிற மாதிரி நடிச்சிருக்க. ரேஷ்மா கண்ணீருடன் துலு என்றதும் அவள் கன்னத்தில் மாறி மாறி அறைந்தான். துலு, உனக்காக தானே இதெல்லாம் பண்றேன். முகத்தை அப்பாவியாக வைத்துக் கொண்டு சொல்லியவள் செவிலை பேய்த்தாள். யார்கிட்ட நடிக்கிற? நானே நடிகண்டி. நான் கஷ்டப்பட்டு ஆட்டைய போட்டா நீ என்கிட்ட இந்த ஆட்டைய போட என் கூடவே இருக்க, அப்படித்தானே? நாங்க சின்ன வயசுலயே பிளான் பண்ணி கஷ்டப்பட்டு இத்தனை வருஷம் வெயிட் பண்ணி மொத்தமா சுருட்டி எடுப்போமா? இவங்க காக்கா வடைய தூக்குன மாதிரி நோகாம தூக்குவாங்களாம். என்கிட்டயே உன் நடிப்பு திறனை காட்டுறியா? அவன்கிட்ட நடிக்க சொன்னா சொத்தப்பிட்டு வந்து எனக்காக எல்லாம் பண்றாளாமா? தன் சுட்டு வெளிப்பட்டதில் சும்மா நிறுத்துதலோ. உனக்கு சொத்து வேணும், எனக்கும் சொத்து வேணும். என் அம்மா தங்கச்சி எல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல. இப்ப நான் எங்க போக? நம்ம 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணுவோம். மொத்தமா அடிச்சு பாதி பாதி எடுத்துப்போம். என்ன நான் சொல்றது? உன் குடும்பமே அழிஞ்சு போச்சு. இப்ப உனக்காக யாரும் கிடையாது. நீயும் இப்ப அன்னக்காவடி தானே. என்னை பத்தி நீ போய் சொல்ல நீ ஒண்ணு நல்ல வேலையே. துலு தன் போனில் இருந்த அவர்கள் இருவரும் உல்லாசமாக இருந்த வீடியோவை காட்டினான். அவள் அதிர்ந்து விழிக்க அவன் ஆங்காரமாக சிரித்தவன், இது மட்டும் இல்ல, உன் தங்கச்சியோட வீடியோவும் என்கிட்ட இருக்கு. அதை அவள் பார்த்து கொண்டிருக்கும் போதே கழுத்தை பிடித்து நெரித்து மேலே தூக்கினான். காலால் அவனை உதைத்து பார்த்தவள் அவன் பிடி விடாமல் போகவும் துடிக்க துடிக்க அவன் கையாலே இறந்து போனாள். துலு அவளை தூக்கி காரில் போட்டு ஆள் அரவம் இல்லாத நேரத்தில் நடு சாலையில் வீசினான். ரோட்டில் சென்ற கார்கள் அவள் மேல் ஏறி சென்றது. வன்மை 51. சொர்ணம் அப்பாவியாக முகத்தை வைத்துக் கொண்டு அழுதாள். மொத்த நீதிமன்றமே அவள் நடிப்பை உண்மை என்று நம்பி அவளுக்காக வேதனைப்பட்டது. நீதிபதி, அம்மா, என் பொண்ணு எனக்கு வேணும். எங்களுக்கு அவதான் உயிர். அவ புருஷன் ஒரு மிருகம், பைத்தியக்காரன். என் பொண்ணை ரொம்ப கொடுமைப்படுத்துறான். அவகிட்ட இருந்து என் பொண்ணை மீட்டு கொடுங்கம்மா. நீங்களும் ஒரு பொண்ணு தானே, நீங்களும் ஒரு தாய் தானே. இந்த தாயோட வேதனை கண்டிப்பா உங்களுக்கு புரியும். உங்களை மட்டுமே நம்பி வந்து நிக்கிறேன். அவன்கிட்ட நீதி கேட்க போனா ஆள் வச்சு அடிக்கிறான். என் பொண்ணை ரொம்ப கொடுமைப்படுத்துறான். தனது புடவை முந்தானையில் மூக்கை சிந்தி சிந்தி கண்ணீர் வடித்து கதறி துடிக்கும் சொர்ணத்தை கண்டு நீதிபதியே வேதனைப்பட்டார். பாவம், சொர்ணத்தை உயிரோடு விட்டதற்காக ராவணனையே மிருகம், பைத்தியக்காரன் என்கிறாள். அவன் மேல் இருந்த பயம் போய்விட்டது. இனி அவனின் தாண்டவத்தில் சொர்ணம் பிழைக்கப் போவதில்லை. அதை அறியாமல் நடிக்கிறாள். நீதிபதி சொர்ணத்தை பார்த்து, நீங்க போய் உட்காருங்க, உங்க பொண்ணுகிட்ட விசாரிக்கணும். சொர்ணம் பதறி, அச்சோ அச்சோ, வேண்டாமா, வேண்டாம் மேடம், என் பொண்ணுகிட்ட நீங்க எதுவும் விசாரிக்க வேண்டாம் அலறினாள். நீதிபதி புருவம் உயர்த்தி, எதுக்காக விசாரிக்க கூடாது? அவ இப்ப தெளிவா இல்ல மேடம். நான் எப்படி சொல்றது? அது என் பொண்ணு இப்போ முழு சேரினவள் இல்ல.
அவன் அடிச்சு கொடுமைப்படுத்தி அவ கொஞ்சம் மனசு பாதிக்கப்பட்டிருக்கா. இப்ப கூட அவளை மிரட்டி தான் அவன் அழைச்சிட்டு வந்திருக்கான். நீங்க கூப்பிட்டு விசாரிச்சாலும் அவன் உண்மையை சொல்ல மாட்டான் மேடம். அவன் மேல இருக்க பயத்துல போய் தான் சொல்லுவான். ஜானு ஆத்திரத்தில் இருக்கையிலிருந்து எழுந்து, அடியே சொன்னோம் வந்த ஒவ்வொரு பள்ளா பிடிக்கி எடுத்துருவேன். பொய் சொல்ற நாக்க வெட்டி எடுத்துருவேன், ஜாக்கிரதை. யார பார்த்து பைத்தியம் சொல்ற? நீயே பெரிய பைத்தியம், அதுல முத்தின பைத்தியம். நீ என் குடும்பத்துல இருக்க எல்லாரையும் பைத்தியம்னு சொல்ற. ஜானு கத்திய கத்தலில், மேடம் மேடம் நான் சொல்லல, அங்க பாருங்க அந்த பொண்ணு எப்படி பைத்திய மாதிரி நடந்துக்குதுன்னு. இப்ப நம்புறீங்களா? இங்க எல்லாரும் முன்னாடி என்னையே இப்படி மிரட்டுறவ என் பொண்ணை என்ன பாடுபடுத்திருப்பா. சொர்ணம் நெஞ்சிலேயே அடித்துக் கொண்டு கதறினாள். தப்பு பண்ணிட்டேன் மேடம். நல்லவன்னு நினைச்சு அவனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து தப்பு பண்ணிட்டேன். சொர்ணத்தின் நடிப்பை பல்லை கடித்தபடி பார்த்து கொண்டிருந்தனர் மேனகா, கரண், தேவன், ஆகாஷ், ஜானு. ராவணன் அமைதியாக சைத்துவை பார்த்தபடி இருந்தான். ராவணன், கரண் இருவருக்கும் நடுவில் அமர்ந்திருந்தாள் சைத்ரா. சைத்ரா முகத்தில் பயம், பதட்டம், கோபம், அழுகை எதுவும் இல்லை. தெளிவாக இருந்தாள். சொர்ணத்தின் நடிப்பை கண்ணெடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். ஜானுவுக்கும் மேனகாக்கும் அந்த கோபம் கூட அவளுக்கு வரவில்லை. மீனாட்சி, குணவதி இருவரும் தீர்ப்பு நல்லபடியாக வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள கோவிலுக்கு சென்றிருந்தனர். கோசலை சைத்ராவுடன் சென்றவே இருந்தார். கடைசி நேரத்தில் ஒரு பெயர் பெற்ற மருத்துவமனையிலிருந்து அவசர அறுவை சிகிச்சைக்காக அழைக்க அவள் தவிர்க்க முடியாமல் சென்று விட்டார். இங்க பாருமா, நீ பேசுறத மட்டும் கேட்டுட்டு என்னால தீர்ப்பு வழங்க முடியாது. உன் பொண்ணை நாங்க விசாரிக்கணும், அதுதான் ரூல்ஸ். நீங்க போய் உட்காருங்க. சொர்ணம் மீண்டும் ஏதோ பேச வர, நீங்க போறீங்களா இல்ல நான் தீர்ப்பு தராம எழுந்து போகவா? சொர்ணம் வாயை மூடிக்கொண்டு தன் கணவன் அருகில் அமர்ந்து கொண்டாள். அண்ணாதுரை பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தார். அவருக்கு ராவணனை நினைத்து பயம். சொர்ணத்தை எவ்வளவோ தடுத்தும் அவள் கேட்காமல் இந்த வழக்கை தொடர்ந்தாள். சைத்ரா அழைக்கப்படவும் தன் அருகில் அமர்ந்திருந்த ராவணனை திரும்பி பார்க்க அவனோ வந்ததிலிருந்து அவளை மட்டும்தானே பார்த்து கொண்டிருந்தான். அவன் பார்வையை கண்டவள் கரனை பார்க்க அவன் அவளை கண்டு மென்மையாக சிரித்து, போய் பேச சைத்து. தலையசைத்து அவள் எழவும் ராவணனை தாண்டி சென்றவள் கையை பிடித்தான் ராவணன். அவள் திரும்பி ராவணனை பார்க்க அவள் கையை மென்மையாக அழுத்தி விட்டவன், உனக்காக உன் கரண் கூட நானும் இருக்கேன். உனக்கு தோன்றத பேசு, பயப்படாம பேசு. அவன் வார்த்தைகள் முதல் முறை மென்மையாக வந்தது. அவன் பிடியிலும் மென்மையை உணர்ந்தாள் சைத்து. அவள் உதட்டில் சிறு புன்னகை தோன்றியது. சைத்ரா கூண்டில் ஏறி நிற்க சொர்ணம் அவளை கொலைவெறியோடு முறைத்து பார்த்தாள். சொர்ணத்தின் பார்வையை ராவணன், கரண் இருவரும் கண்டனர். ராவணன் கை முட்டியை இறுக மடித்து தன் கோபத்தை கட்டுப்படுத்தினான். அவன் திரும்பி தேவனை பார்க்க அவன் கண்மூடி திறக்க அமைதியாக சைத்ராவை பார்த்து கொண்டிருந்தான். நீதிபதி சைத்ராவை பார்த்து, உங்களை உங்க கணவன் அளவுக்கு அதிகமா கொடுமைப்படுத்துறாங்களா? நீங்க விருப்பம் இல்லாம அவர் கூட வாழ்றீங்களா? உங்க அம்மா சொன்னது எல்லாமே உண்மையா? சைத்து அமைதியாக இருந்தாள். நீதிபதி கேட்ட கேள்விக்கு அங்கு வக்கீலை பேச விடவில்லை அவர். சொர்ணம் ஆர்வமாக சைத்ராவை பார்த்து கொண்டிருந்தாள். கண்டிப்பாக சைத்ரா தனக்கு சாதகமாக பதில் சொல்ல போகிறாள். அந்த ராவணன் நாட்டம் முடிய போகிறது என்று கற்பனை கோட்டை கட்டிக்கொண்டு ராவணன் சைத்து பதிலுக்காக காத்திருந்தான். அவள் பதிலில்தான் ராவணன் உணர்வுகள் அடங்கி இருப்பதை அவள் அறியவில்லை. இல்ல, என்னோட கணவர் என்னை எந்த கொடுமையும் செய்யல. என்ன அவரு என்னைக்கும் எங்கேயும் கட்டாயப்படுத்தல. நான் என்னோட முழு விருப்பத்தோட தான் அவர் கூட வாழ்றேன். என்னோட குடும்பத்துல நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். என் கணவர் எந்த தப்பும் பண்ணல, என்ன மிரட்டவும் இல்ல. கரண் ராவணனை பார்க்க ராவணன் சைத்ராவைத்தான் கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். பின்னாலிருந்து ஆகாஷ் ராவணனை தட்டி கொடுத்தான். சொர்ணம் ஆடி போனாள். அவள் எதிர்பார்த்தது வேறு. ஏ, பொய் சொல்லாதரி. நீங்க நம்பாதீங்க மேடம், அவ பொய் சொல்றா. நான் தான் அப்பவே சொன்னேன், அவ கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கா. நீங்க நம்பாதீங்க. அவசரப்பட்டு அவளை எதுவும் சொல்லிடாதீங்க. காட்டு கத்தல் கத்தினாள் சொர்ணம். 3 முறை தட்டி, இப்ப நீங்க அமைதியா உட்கார்ல, உங்க மேல நான் ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். இந்த பொண்ணுக்காக தானே பேச வந்தீங்க, அமைதியா இருக்கணும். சத்தம் வந்தது அவ்வளவுதான். நீதிபதி மிரட்டலில் கப்சி பெண்ண வாயை மூடி அமர்த்து விட்டாள் சொர்ணம். நீ சொல்லுமா, அப்ப எதுக்காக இவங்க இந்த வழக்க ஆரம்பிச்சாங்க? என் மேல இருக்க பொறாமையில, நான் நல்லா வாழக்கூடாது அப்படின்ற எண்ணத்துல. நீதிபதி புரியாமல் அவளை பார்க்க, உண்மைதான் மேடம், என்ன அவங்க குழந்தையிலிருந்து வேண்டா விருப்பா வளர்த்தாங்க. அந்த வீட்டு வேலைக்காரியா இருந்த. ஒரு நாள் சமைக்க லேட் ஆனா கூட என்னை கூப்பிட்டு கால் கையில சூடு வச்சிருவாங்க. நான் எவ்வளவு வேலை செஞ்சாலும் வாரத்துல 2 வேளை தான் சாப்பாடு. அதுவே முதல் நாள் மீததான் இருக்கும். உடம்புக்கு முடியலனா கூட என்னை யாரும் பார்க்க மாட்டாங்க. ஒருவேளை நான் இறந்து கிடந்தாலும் நாத்த வர வரைக்கும் என்னவங்க யாருமே தேட மாட்டாங்க. நான் பல நாள் யோசிச்சிருக்கேன், இவங்கதான் என்ன பெத்தாங்களா இல்ல வேற யாராவது என்ன பெத்தாங்களான்னு. அவ்வளவு கொடுமையை அனுபவிச்சேன். என்ன படிக்க கூட விட மாட்டாங்க. என் மாமா இருந்த வரைக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன். அவர்தான் என்ன படிக்க வச்சாரு.
அவர் இறந்ததுக்கு அப்புறம் இவங்க கொடுமை இன்னும் அதிகமாயிடுச்சு. நைட்டு தூங்கவே விட மாட்டாங்க. அப்படி தூங்கிட்டா ஐஸ் கலந்த தண்ணியை என் மேல ஊத்தி விட்டுடுவாங்க. அலறி அடிச்சு எழுந்ததும் என் காலை மிதிச்சு உதப்பாங்க மேடம். அந்த வழியோட திரும்பவும் நான் வேலை செய்யணும். பல நாள் சாகணும்னு நினைச்சிருக்கேன். ஆனா அதை விட வாழணும்னு ரொம்ப ஆசை. சின்ன வயசுலயே கொடுமையை மட்டும் பார்த்து வளர்ந்ததால சந்தோஷமா ஒரு நாளாவது வாழணும்னு ஆசை. அந்த ஆசைதான் என்னை சாக விடாம தடுத்தது. எனக்கு பிடிச்சதை செய்யணும், சுதந்திரமா வாழணும், 4 பேர் மதிக்கக்கூடிய வாழ்க்கை வாழணும். என்னால முடிஞ்ச சின்ன சின்ன உதவியை எல்லாருக்கும் செய்யணும்னு ஆசை. இன்னைக்கு என்னால முடிஞ்ச உதவியை எல்லாருக்கும் செய்யறேன். நான் இப்ப சுதந்திரமா இருக்கேன், நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். அது எதுவுமே பிடிக்காம திரும்பவும் அவங்க கால்ல போட்டு மிதிக்கிறதுக்காக என்ன பைத்தியக்காரியாக்க பாக்குறாங்க. இன்னும் சொல்ல போனா என்ன ஒரு கிழவனுக்கு வித்து இருக்காங்க. அந்த கிழவன் என்ன கேட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான். அதுக்காக தான் இந்த நாடகம்லாம். மொத்த நீதிமன்றமும் அதிர்ந்து போனது. அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்காமா? இருக்கு மேடம் என்றவள் மேனகாவிடம் தன் போட்டை கேட்டு வாங்கியவள், மன்னிக்கவும் போனை கேட்டு வாங்கியவள் நீதிபதியை பார்த்து, அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு மேடம். சொல்லுமா, பயப்படாத. சைத்து திரும்பி தன் குடும்பத்தில் உள்ளவர்களை பார்க்க அவர்கள் அவளை குழப்பத்துடன் பார்த்தனர். இந்த விஷயம் இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது. நேத்து காலையில சொர்ணத்தை கை காட்டி அவங்க வந்து என்ன பார்த்தாங்க. பார்த்ததோட இல்லாம அவங்களுக்கு சாதகமா பதில் சொல்லல போனா எங்க வீட்டு குழந்தை அதிதியை கொண்டுடுவேன்னு மிரட்டினாங்க. அதுக்கான ஆதாரம் 2மே என் போன்ல இருக்கு. ஒருவர் வாங்கி போனை நீதிபதியிடம் கொடுத்தார். அது மட்டும் இல்லாம அவங்க என்னோட ஹோட்டலுக்கு வந்து என்ன மிரட்டின வீடியோவும் அதுல இருக்கு மேடம். அண்ணாதுரை திரும்பி ராவணனை பார்த்தவர் அரண்டு போனார். ராவணன் அருகில் இருந்த கரண் அவனுக்கு குறையாத கோபத்தோடு அமர்ந்திருந்தாள். அச்சோ, இவனுங்க 2 பேரும் சேர்ந்தா உடம்புல எலும்பு கூட மிஞ்சாது. அது தெரியாம இவ வேற ஆடுறாளே. இவனுக்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? அண்ணாதுரை சுற்றி சுற்றி பார்க்க தேவன் அவர்களை கண்கொத்தி பாம்பாக கவனிப்பதை பார்த்து திரும்பிக் கொண்டார். சொர்ணம் மாட்டிக்கொண்டதை நினைத்து பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். வன்மை 52. நீதிபதி அந்த வீடியோவை ஆன் செய்தார். சொர்ணம் முகத்துக்கு முக்காடு போட்டு வந்தவள் ஹோட்டல் வாசலில் சாதாரணமாக நின்றாள். முகத்தில் இருந்த துணியை எடுத்துவிட்டு சாப்பிட வருபவள் போல் வந்து ஒரு டேபிளில் அமர்ந்து சைத்ராவை தேடினாள். சைத்துவை கண்டு கொண்டதும் அவள் அருகில் நெருங்கி சிரித்து சிரித்து பேசிக் கொண்டிருந்தாள். இல்லை இல்லை, மிரட்டி கொண்டிருந்தாள். மற்றவருக்கு அவள் சந்தோஷமாக சிரித்து பேசுவதை போல் தெரியும் பார்ப்பதற்கு. என்னடி ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? நாங்க எல்லாரும் குடும்பமா நடுத்தருல நிக்கிறோம், நீ புதுசா ஹோட்டல் கட்சி வாழ்ற. என்ன நடுத்தரவுக்கு உன் புருஷன் கொண்டு வந்துட்டான். அவனை பழி வாங்காம விட மாட்டேன்டி. எங்களையே ஆள் வச்சு அடிக்கிறானா அந்த பைத்தியக்காரன். இந்த சொர்ணம் யாருன்னு அவனுக்கு தெரியல. இனி அவனை ஓட ஓட துரத்து போற பாரு. அது எப்படி உனக்குன்னு வரானுங்க? இந்த பக்கம் ஒருத்தன் அந்த பக்கம் ஒருத்தன் நிக்கிறான். மச்சக்காரடி நீ. என் வீட்டுல சோத்துக்கு வழி இல்லாம நாய் மாதிரி கிடந்த இப்ப ஆள் பளபளன்னு செழுமையா இருக்க. இருக்காம எப்படி? அதான் ஒண்ணுக்கு 2 பேர் இருக்காங்கல்ல. ஆமா, இந்த பைத்தியக்காரன் உன்னை ஒண்ணும் சொல்ல மாட்டானா நீ இன்னொருத்தனோட சுத்துறதுக்கு? சொர்ணம் நாக்கில் நரம்பில்லாமல் பேசினாள். அவள் பேசியதை சைத்துவை அழ வைக்கவே. ஆனால் சைத்து கை கட்டி வேடிக்கை மட்டுமே பார்த்தாள். சொர்ணம் பேசிய ஒரு வார்த்தை கூட அவளை பாதிக்கவில்லை. நீ பேசு, நான் கேக்குறேன் என்பது போல் இருந்தது அவள் பார்வை. சொர்ணம் அவள் அழுவாள் கதறுவாள் என எதிர்பார்க்க அங்கு அப்படி ஒன்றும் நடக்கவில்லை. ஆத்திரமாக வந்தது சொர்ணத்துக்கு. சொர்ணம் ஒன்றை மறந்து போனாள். இப்போது இருப்பது முன்பிருந்த சைத்து கிடையாது. கரணின் இடைவிடாத உழைப்பில் சைத்து மாறியிருப்பது தெரியாமல் அவளை காயப்படுத்த நினைத்து தனது முழு எனர்ஜியை வீணாக்கி கொண்டிருந்தாள். சைத்து மரம் போல் நிற்கவும், ஏய் என்னடி பயம் விட்டு போச்சா? திமுறா நிக்கிற? உன்னை பழையபடி மாத்திரண்டே. இரு, நல்லா கேட்டுக்க. நீ மட்டும் எனக்கு எதிரா சாட்சி சொன்ன ஒண்ணு பண்ண மாட்டேன்டி. நீ உயிரா நினைச்சு ஒரு குட்டி கூட ஒட்டிக்கிட்டு சுத்தினியே, அவளை போட்டு தள்ளிடுவேண்டி. ஏன் உன் புருஷனுக்கு மட்டும்தான் ஆள் வச்சு அடிக்க தெரியுமா? எனக்கும் ஆள் இருக்கு கொலை செய்யற அளவுக்கு. நீ எனக்கு எதிரா சாட்சி சொன்ன அடுத்த நிமிஷம் அவன் உயிர் போயிடும்டி, ஞாபகம் வச்சுக்கோ. ஆத்திரம் பொங்க சைத்ராவை மிரட்டி கொண்டிருந்தாள். உன் புருஷனை எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தணும், அவன் அசிங்கப்பட்டு நிக்கணும் கோர்ட்ல. சொர்ணம் ராவணனை பற்றி அறியாமல் பேசிக் கொண்டிருக்கிறாள். ராவணன் மானம் அவமானத்துக்கு அஞ்சுபவன் கிடையாது. மற்றவரை பற்றி துளிக்கூட சிந்திக்காதவன் அவன் ராவணன். சைத்துவை மிரட்டிவிட்ட சந்தோஷத்தில் எல்லா பல்லையும் கட்டிக்கொண்டு வெளியே செல்லும் வரை வீடியோ பதிவாகி இருந்தது. ராவணன் கண்கள் சிவக்க நரம்புகள் புடைக்க சிங்கமென அமர்ந்திருந்தான். அதுவும் ராவணனை பற்றி பேசியதை அவன் பொருட்டாக கூட எடுத்துக் கொள்ளவில்லை. அவள் சைத்ராவை அதிகமாக பேசியதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அமர்ந்திருந்தான். விட்டால் இப்போதே அவளை கடித்து குதறி தன் வெறியை தீர்த்துக் கொள்வான். காத்திருக்கிறான். ஜானு, அடியே வெளியே வா. கார் டயர்ல வச்சு எலுமிச்சப்பழம் மாதிரி நசுக்கி உடம்புல இருக்க மொத்த ரத்தத்தை உரிச்சு எடுக்கிறேன். சொர்ணத்தை எல்லோருக்கும் முன்னால் அவள் கொலை செய்ய துடித்தாள். மேனகாதான் அடக்கினாள்.
கண்ணால் காண்பிக்க ஜானு திரும்பியவள் ராவணன் கரண் இருவரின் கோபத்தை கண்டு, ஐ ஜாலி ஜாலி, இன்னைக்கு செம்ம சீன் இருக்கு போ. அமைதியாக அமர்ந்து கொண்டாள். நீதிபதியே ஜானு கூறியதை கேட்டு மென்மையாக சிரித்து விட்டார். சொர்ணம் கை கால்கள் நடுங்குவதை தடுக்க முடியாமல் தன் கணவனை தேட, அவன்தான் எல்லோரும் வீடியோ பார்த்த கேப்பில் ஓடிவிட்டானே. இருவர் மேல் இருந்த பயத்தில் இங்கு எங்கே தேட சொர்ணம் வேறு வழி இல்லாமல், ஐயோ மேடம், அது நான் கிடையாது, என்ன மாதிரி இருக்க வேற யாரோ மேடம், நம்பாதீங்க நம்பாதீங்க மேடம், நான் நல்லவன் மேடம், எனக்கு என் பொண்ணு வேணும் மேடம், அவ என் பொண்ணு மேடம், என் உயிர் மேடம், அவ என் பொண்ணு எனக்கே கொடுத்துருங்க மேடம், என் கிட்ட இருந்து பிரிக்காதீங்க, என் பொண்ணு எனக்கு வேணும் மேடம். என்ன செய்வது என தெரியாமல் அழுது புலம்பினாள் பயத்தில். ஓர கண்ணால் ராவணனை பார்த்தவள் உள்ளம் நடுங்கியது அவன் கோபத்தை கண்டு. இந்த பாவி மனுஷன் தனியா மாட்டி விட்டுட்டு போயிட்டானே, இவ இப்படி வீடியோ எடுத்து போடுவான்னு தெரியாதே, என்ன கேஸ் போட சொன்ன, அந்த கிழவனை கூட காணுமே, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னானே. தப்பித்து ஓட வழி தேடிக்கொண்டிருந்தாள். சர்ஜரி முடிந்து குழந்தையும் தாயையும் நல்லபடியாக காப்பாற்றிய கோசலை அப்போதுதான் காப்பாற்றிய பெண் குழந்தையை ஆசையாக வருடி பார்த்தார். அவர் நினைவுகள் பல வருடங்களுக்கு பின்னால் சென்று கலங்கியது. சைத்து ஞாபகம் வரவும் அவசரமாக வெளியே வந்து கரனுக்கு போன் செய்தாள். அவன் எடுக்காததால் மீண்டும் முயற்சி செய்தார். அவருக்கு பயம் எங்கே திரும்பவும் சைத்து அந்த நரகத்தில் மாட்டிக்கொள்வாளோ என்று. மேனகாவுக்கு ட்ரை பண்ண அவள் எடுத்தவள், அம்மா என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க, யாருக்கும் ஒண்ணும் இல்ல தானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, அங்க என்ன நடக்குது, தேர்ப்பு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கதான் கால் பண்ண. இனிதான் சொல்வாங்க, இப்ப சொல்ல போறாங்கம்மா. மேனகாவோ, அப்போ நான் வீடியோ கால் பண்றேன், நீ அட்டன் பண்ணு. சரி என்று கட் செய்தவள் கோசலை வீடியோ கால் அட்டன் பண்ணி காட்டினாள். அதில் கோசலை என் பொண்ணு எனக்கு வேணும் என்று கத்திக் கொண்டிருப்பது தெரிந்தது. முகம் சரியாக தெரியாததால், இவென்ன பொம்பளை இப்படி நடிக்கிறா, நான் பெத்த பொண்ணையே இவ்வளவு குடும்பம் பண்ணி துரத்தி விட்டுட்டு என்ன ஆனான்னு கூட பாக்காம இப்ப வந்து என் பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கா, இவளெல்லாம் என்ன பண்றதோ, சுயநலவாதி. மேனகா கொஞ்சம் முன்னால் வந்து அமர்ந்தாள். வீடியோ தெளிவாக தெரிய நன்றாக கூர்ந்து கவனித்தார். இந்த பொம்பளையை எங்கேயோ பார்த்திருக்கேனே. நன்றாக யோசித்தவருக்கு ஞாபகம் வந்தது அவளை எங்கு பார்த்தோம் என்று. அதிர்ந்து போனார். அன்று நடந்த நிகழ்வை மீண்டும் சிந்தித்தவருக்கு ஏதோ ஒருத்த தலை சுற்றியது. உடல் பயத்தில் நடுங்கியது. அப்படி இருக்கலாமோ என யோசித்தவர் காரை எடுத்துக்கொண்டு வேகமாக சென்றார் கோர்ட் நோக்கி. வீடியோ கால் கட்டானதும் மீண்டும் முயற்சிக்க கோசலை எடுக்கவில்லை. மீனாட்சி, குணவதி இருவரும் வீட்டுக்கு வந்து உள்ளே கூட செல்லாமல் வாசலிலேயே அமர்ந்திருந்தனர் சைத்துவை எதிர்பார்த்து. சொர்ணம் கொஞ்சமும் அடங்காமல் அப்படியே பயத்தில் பின்னாத்தி கொண்டிருந்தாள். நீதிபதி அமைதியாக இருக்கும்படி பலமுறை கூறியும் சொர்ணம் வாயை மூடாமல், என் பொண்ணு வேணும், என்கிட்ட கொடுத்துருங்க சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தாள். சைத்துவை பார்த்து, நீ போய் உட்காருமா, இந்த அம்மா எப்ப அமைதியாகிறாங்களோ அப்ப தீர்ப்பு சொல்றேன். விடாமல் பேசிக் கொண்டிருந்தவள் குரல் ஒருவனின் குரலை கேட்டு கப்சிப் என மூடியது. வேறு யாரும் இல்லை, ராவணன் தான். கண்கள் சிவக்க அனல் பறக்க கேட்டான், யாருக்கு பொண்ணு? கம்பீரமாக எழுந்து நின்று சிங்கம் என கர்ஜிக்கும் ராவணனை கண்டு அனைவரும் பயந்து போனார்கள். சைத்து கம்பீரமாக நிற்கும் தன் கணவனையே கண் எடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு, யாருக்கு பொண்ணு? என் மனைவி உன்னோட பொண்ணா? சொர்ணம் வாய் பசை வைத்து ஒட்டியது போல் ஒட்டி கொண்டது. அவ்வளவு நேரம் கத்திக் கொண்டிருந்தவள் ராவணனை கண்டதும் வாயில்லை, தலையை கூட நிமிர்த்தாமல் நின்றிருந்தாள். ராவணன் பேசவும் நீதிபதி கூட குறுக்கே பேசாமல் அமைதியாக இருந்தார். நீ 10 மாசம் சுமந்து பெத்தியா என் மனைவிய? அவனின் மனைவி என்ற வார்த்தை சைத்ராவுக்குள் சிலிர்ப்பை உண்டு பண்ணியது. நான் சொல்றேன், என் மனைவி சைத்ரா உனக்கு பிறக்கவே இல்ல. அவளை நீ 10 மாசம் சுமந்து பெக்கல. நீ அவளுக்கு அம்மாவே கிடையாது. மொத்த நீதிமன்றமும் அதிர்ந்து போனது ராவணன் சொன்னதை கேட்டு. சைத்து அதிர்ச்சியில் விழிவிரிய ராவணனைத்தான் பார்த்தாள். எல்லோரையும் விட சொர்ணம் நிலை அந்தோ பரிதாபம். மயக்கம் வராத குறை மட்டும்தான். ராவணன் கொஞ்சம் தள்ளி நின்றிருந்தால் கூட சொர்ணம் மயக்கம் போட்டு விழுந்திருப்பாள். உண்மை வெளியே தெரிந்ததில் வாய் தந்தி அடித்தது பயத்தில். இதுவரை யாராலும் கண்டுபிடிக்க முடியாத விஷயத்தை இந்த யமகாதகன் கண்டுகொண்டானே. பதில் சொல்ல முடியாமல் நின்றாள். ராவணனை கரண் கூர்மையாக பார்த்தபடி அமர்ந்திருந்தான். திரும்பி தேவனை பார்க்க தேவன் அங்கு இல்லை. அப்போதுதான் கையில் ஒரு கவருடன் உள்ளே வந்தான். நேராக ராவணன் அருகில் சென்று அந்த கவரை கொடுத்தான். ராவணன் தேவனுக்கு கண் காட்ட தேவன் நீதிபதி முன்பு அந்த கவரை வைத்துவிட்டு ஆகாஷ் அருகில் அமர்ந்து கொண்டான். ஆகாஷ் தேவனைத்தான் விழிகள் விரித்து பார்த்து கொண்டிருந்தான். ஒண்ணுமே நடக்காத மாதிரி மூஞ்சிய வச்சிருக்கான் பாரு. இந்த சொர்ணம் என் மனைவி சைத்ராவுக்கு அம்மா கிடையாது. அண்ணாதுரை என் மனைவிக்கு அப்பா கிடையாது. இவங்க 2 பேருக்கும் பிறந்த மகள் என் மனைவி இல்ல. அதுக்கான DNA ரிப்போர்ட் தான் உங்க முன்னாடி வச்சிருக்கோம். நீதிபதி அதை பிரித்து பார்க்க அதில் தெளிவாக இருந்தது. இருவருக்கும் DNA மேட்ச் ஆகாமல் இருப்பது.
சொர்ணம் இங்கிருந்தால் ராவணனிடம் மாட்டி சாக வேண்டும் என்ற பயத்தில் அங்கிருந்து பயந்து ஓடி போனாள். தீர்ப்பு வழங்கும் முன்பே சொர்ணம் ஓட்டம். அவள் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் இது. வன்மை 53. ராவணன், கரண், தேவன் மூவரும் பெண்களை ஆகாஷுடன் அனுப்பி வைத்தனர். ஜானு கரனை பார்த்து, அண்ணா நீங்க வரலையா? இல்ல ஜானு, எங்களுக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு, நீங்க பத்திரமா போங்க. கரண் வார்த்தையில் தெரிந்த அழுத்தமும் கண்ணில் தெரிந்த வெறியும் கூறியது அவர்களின் முக்கியமான வேலை என்ன என்பதை. ராவணன் பேண்ட் பாக்கெட்டுக்குள் கையை விட்டபடி சைத்துவைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். காருக்குள் அமர்ந்ததும் சைத்து ராவணனை நிமிர்ந்து பார்த்தாள். அந்த பார்வைக்கு அர்த்தம் அவள் மட்டுமே அறிவாள். கார் சென்று மறையும் வரை மூவரும் அப்படியே நின்றனர். கார் மறைந்த அடுத்த நொடி ராவணன் முகம் கோபத்தில் இறுகி போனது. சிங்கமாக வேட்டையாட கிளம்பினான். சொர்ணம் பேசிய வார்த்தைக்கு அவளை துடிக்க துடிக்க கொள்ள மனம் துடித்தது. காரை அவனே புயல் வேகத்தில் ஓட்டிக்கொண்டு சென்றவன் அவர்களின் வழக்கமான ஒதுக்குப்புறமாக இருந்த கெஸ்ட் ஹவுஸில் நிறுத்தினான். அரை மணி நேரத்தில் வரவேண்டிய இடத்திற்கு 10 நிமிடத்தில் வந்து சேர்ந்தான் வெறியில். மற்றவர்கள் நல்ல நேரம் கூட்டம் இல்லாமல் இருக்க தப்பித்தனர் வழியில். ராவணன் நாளை பாய்ச்சலில் தாவி மேல் மாடி எழுந்தான். ஒரு பெரிய மரக்கதவு இருந்தது. ராவணன் ஒருவனை தள்ளி திறந்து உள்ளே செல்ல இருள் அவனை வரவேற்றது. ராவணனை தொடர்ந்து இருவரும் உள்ளே வரவும் ராவணனின் இருபுறம் நின்று கொண்டனர். மிகப்பெரிய அறை. தேவன் சென்று சுவிட்சை அழுத்த ஒரு இடத்தில் மட்டும் ஒளி வந்தது. அறை முழுவதும் சவுண்ட் ப்ரூஃப் செய்யப்பட்டிருந்தது. உள்ளிருந்து மூச்சு விடும் சத்தம் கூட வெளியே கேட்காது. அப்படியே கேட்டாலும் உள்ளே வந்து கேள்வி கேட்கும் தைரியம் யாருக்கும் கிடையாது. ராவணனின் ஆட்கள் அந்த பங்களாவை சுற்றி உள்ளனர். அவர்களை தாண்டி யாரும் உள்ளே வரவும் முடியாது. வெளிச்சம் வந்த இடத்தை நோக்கி மூவரும் நடந்தனர். கை கால்கள் கட்டப்பட்டு ஒரு மூலையில் வீசப்பட்டிருந்தாள் சொர்ணம். வாய் டேப் வைத்து ஒட்டப்பட்டிருந்தது. உடலை அசைக்கவும் முடியாமல், வாய் திறந்து கத்தவும் முடியாமல் நெளித்து கொண்டு முனகிக் கொண்டிருந்தாள் சொர்ணம். நெற்றி, கால், முட்டியிலிருந்து ரத்தம் ஒளிந்தது. சொர்ணம் கண்களும் கட்டப்பட்டு இருக்க தேவன் அவள் கண் கட்டையும் வாயிலிருந்த டேப்பையும் எடுத்து விட்டான். சொர்ணம் கண் ஒளித்தவள் முன்னால் யமனாக நின்றிருந்தான் ராவணன். ராவணனை கண்டதும் மீண்டும் கண்களை இறுக மூடிக்கொண்டாள். அதுவரை கேட்ட முனகல் சத்தம் கூட கேட்கவில்லை. மூச்சு கூட விடாமல் இழுத்து பிடித்துக் கொண்டு சுவற்றுடன் ஒட்டிக்கொண்டாள். ஏய்! ராவணனின் அதட்டலில் சப்த நாடிகளும் ஒடுங்கி போனது. தேவா, கட்ட அவுத்து விடு. தேவன் சொர்ணத்தின் கட்டுகளை அவிழ்த்து விட்டவன் அவளை நிமிர்த்தி அமர வைத்தான். என்ன, நீ தப்பிச்சு போயிட்டுதான் நினைச்சியா? அத்தனை பேர் கண்ணையும் மண்ணை தூவிட்டு ஓடலான்னு நினைச்சியா? உன்னை கொள்ள துடிச்ச கோட்ல முடியாம நின்னேன். நீயே எனக்கு வாய்ப்பு கொடுத்துக்கல. உன்னை நாங்க தான் தப்பிக்க விட்டோம். உனக்கும் உன் புருஷனுக்கும் எத்தனை முறை அடிபட்டாலும் புத்தி வராதா? ஏய், வாயத்தொர! காலுக்குள் தலையை விட்டு அமர்ந்திருந்தாள். வாயை திறக்காமல். அறை முழுவதும் ஒளி பரவியது. திடீரென்று சொர்ணம் என்ற குரல் கேட்க பட்டென்று நிமிர்ந்தவள் முன்பு நின்றிருந்தார் அண்ணாதுரை. சொர்ணம் அவனை கண்டும் அசையாத கல்லாக அமர்ந்திருந்தாள். கரண் அண்ணாதுரை முகத்திலேயே குத்தி, ஏ சைத்து, அப்பா அம்மா யாரா? நீங்க எதுக்கு அவளை வளர்த்தீங்க? அண்ணாதுரை அடி தாங்க முடியாமல், ஐயோ ஐயோ, எனக்கு ஒன்றும் தெரியாது. இவளுக்கு தான் தெரியும். குழந்தை எங்களது இல்லைன்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். அது யார் குழந்தைன்னு தெரியாது. எங்க அம்மாவுக்கு பயந்துகிட்டு அவளை எடுத்துட்டு வந்துட்டோம். ராவணன் அண்ணாதுரை முகத்தை உற்று பார்த்தவன் அவன் கூறுவது உண்மை என்பதை அறிந்து கொண்டான். தான் வைத்திருந்த துப்பாக்கியால் அண்ணாதுரை தொடையில் சுட்டான் ராவணன். அண்ணாதுரை கதறியபடி சொர்ணம் முன்பு விழுந்தவன், சொல்லுடி, அவன் அம்மா அப்பா யாரு? என்னால வலி தாங்க முடியலடி. ஏற்கனவே அடிவாங்கின காயமே இன்னும் ஆறடி. சொர்ணம் வாய் திறக்காமல் இருக்கவும் அண்ணாதுரை சட்டையை பிடித்து இழுத்துச் சென்றவன் ஒரு பெரிய டியூப் போல் இருந்ததில் அவனை போட்டு மூடி ஒரு பட்டனை அழுத்தி கொதிக்கும் நீர் கொஞ்சம் கொஞ்சமாக அண்ணாதுரை மேல் ஊற்றச் செய்தான். கண்ணாடி டியூபுக்குள் அலறி துடித்தான். ஒவ்வொரு நாளும் சைத்துவை காயப்படுத்தி துடிக்க வைத்தவன் தானே அவன். நிம்மதியாக தூங்க விடாமல் செய்தவன் இப்போது துடிக்கிறான். வலி என்றால் என்ன என்பது அவனுக்கு தெரிந்திருக்கும். தூங்கும் சைத்துவின் மேல் சுடு தண்ணீர் ஊற்றி ஐஸ் தண்ணீர் ஊற்றி சந்தோஷப்பட்டவன் இப்போது உள்ளே அலறி துடிக்கிறான், காப்பாற்ற சொல்லி. சொர்ணம் உடல் மொத்தமும் விடவிடத்து போனது. உண்மை தெரிய வேண்டும் என்பதற்காகவே தங்களை ஒன்றும் செய்யாமல் எப்போது போல் பயம் காட்டுவான் என்றே நினைத்திருந்தாள். ராவணன் உண்மையே தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை என்பது போல அவனை தூக்கி டியூபுக்குள் போட்டுவிட்டான். கொஞ்ச நேரத்தில் அவன் உடலில் காயங்கள் உண்டாகவும் கொதிக்கும் தண்ணீர் வராமல் ஐஸ் தண்ணீர், ஐஸ் கட்டிகள் கொட்டினர். என்ன கொண்டுடு ராவணா, என்னால எரிச்சல் தாங்க முடியல, என்ன கொண்டுடு. அவன் கதறல் அவனுக்கு மட்டுமே கேட்டது. வெளியில் இருந்து பார்ப்பவர்களுக்கு அவன் பேசுவது கேட்காது. அவன் துடிப்பது மட்டுமே தெரிந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அண்ணாதுரை உயிர் பிரித்தது. வெள்ளை தண்ணீர் மொத்தமும் சிகப்பு தண்ணீராக மாறி அண்ணாதுரை ரத்தத்தில் அவரையே மறைத்து விட்டது. தரையில் விழுந்து கதறி துடித்தவள் ஆவேசமாக எழுந்து ராவணன் சட்டையை பிடிக்க வர அதற்குள் ராவணன் ஆட்கள் அவளை தடித்து பிடித்தனர். சொர்ணத்தை பார்த்து, நீ என் மனைவி அம்மா அப்பா யாருன்னு சொல்லவே வேண்டாம். இப்பதான் அவளுக்கு அம்மா அண்ணன் எல்லாரும் இருக்காங்களே, விடு. ஆனா என் மனைவிய பத்தி தப்பா பேசின வாய்க்கு
கட்டாயம் தண்டனை கொடுக்கணுமே. என்ன தண்டனை கொடுக்கலாம், நீயே சொல்லு. சொர்ணம் அப்போதும் அடங்காமல் கொழுப்பு குறையாமல், நான் யாருன்னு சொல்றேன், அதுக்கு பதிலா நீ எனக்கு என்ன செய்வ? கட்டிய கணவன் செத்து மிதக்கிறான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாகப் போகும் நிலையில் பேரம் பேசுபவளை அசிங்கமாக பார்த்தான் கரண். தேவன் முன்னே வந்து, என்ன எதிர்பார்க்கிற சொர்ணம்? சொர்ணம் சிரித்துக் கொண்டே, 200 கோடி பணம் கொடு. இப்பவே நீ பணத்தை எண்ணி வச்சதும் அடுத்த நொடி உண்மையை சொல்லிடுறேன். தேவன் நக்கலாக, கோடிக்கு எத்தனை சைஃபர்னு தெரியுமா உனக்கு? சொர்ணம் தேவனை முறைத்து பார்த்தவள் ராவணனை பார்த்து, உனக்கு 200 கோடி ஒரு நாள் செலவு தானே, கொடு. சர்வ சாதாரணமாக சாக்லேட் கேட்பது போல் கேட்டு நிற்கும் சொர்ணத்தை கூர்மையாக பார்த்தான் ராவணன். பேசும் வாயை ஒரு குத்து விட்டான் தேவன். தேவா, ஏன் சார்பாடி, இன்னொரு பக்கம் குத்து. சொர்ணம் பல் உடைந்து விழுந்தது. கரண் போன் விடாமல் அடிக்கவும் போனை பார்த்தவன் தன் அம்மா அழைக்கவும் வெளியே சென்றான். இவர்கள் கிளம்பிய அடுத்த நொடி கோர்ட் வாசலில் காரை நிறுத்தி உள்ளே வந்தார் கோசலை. அவர் கெட்ட நேரம், அவர்கள் அங்கு இல்லை. மேனகாவுக்கு கால் பண்ணி கேட்டார். அம்மா, 3 பேர் அந்த சொர்ணத்தை பார்க்க தான் போயிருக்காங்க, ஆனா எங்க இருக்காங்கன்னு தெரியாது. கோசலை கடுப்பானார். கண்டிப்பாக அவருக்கு தெரியும் சொர்ணத்தை ராவணன் கொன்று விடுவான் என்பது. விடாமல் கரண் நம்பருக்கு அழைத்துக் கொண்டே இருந்தார். அவள் இறந்து விட்டால் என் கேள்விக்கு யார் பதில் கூறுவது? உண்மையை எப்படி தெரிந்து கொள்வது? என்னுடைய இத்தனை வருட வழிக்கு அர்த்தமில்லாமல் போய்விடுமே. கரண் அழைப்பை ஏற்காமல் போகவும் அனைத்தும் கடவுளையும் வேண்டிக் கொண்டார். கரண் விடாமல் அடிக்கவும் கடுப்பில் எடுத்தவன் அதில் தொடர்ந்து அம்மா அழைப்பது தெரிந்தே வெளியே சென்று, அம்மா என்னாச்சு? எதுக்கு இத்தனை டைம் கால் பண்ணிருக்கீங்க? நான் ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன். கரண், கரண், எனக்கு அந்த சொன்ன உயிரோட வேண்டா. அவளை கொல்லாதீங்க. அவகிட்ட சில உண்மைகளை தெரிய வேண்டியிருக்கு. அவளை எதுவும் செய்யாத. நீ எங்க இருக்க? கரண் அதிர்ந்து இடத்தை கூறியவன் வேகமாக ஓடினான். ராவணன் சொர்ணத்தை கொலை செய்யும் முன்பு, ராவணன் வேணா! கரண் கத்தலில் சொர்ணம் வாய்க்குள் இருந்து துப்பாக்கியை வெளியே எடுத்தான். ஓடி வரும் கரனை கேள்வியாக பார்க்க, அம்மா வராங்க. ராவணன் இவகிட்ட ஏதோ கேட்கணும் போல. அப்போதுதான் சொர்ணத்தை கவனித்தான். ரத்தம் சொட்ட சொட்ட கிடந்தாள். கரண் வெளியே சென்ற நேரத்தில் அவளின் பல்லை பேர்த்தது பத்தாமல் தேவன் ஆத்திரத்தில் கன்னத்தில் மாறி மாறி அறைந்தான். நீ பெத்த பொண்ணு இல்லைன்னு குழந்தையில இருந்து எவ்வளவு கொடுமை பண்ணிருக்க. உன்னை உடனே கொல்லக்கூடாது. வழியை அனுபவிச்சு துடிக்க துடிக்க கொல்லணும். என்ன செய்யறது என தெரியாமல் சுற்றி முற்றி பார்த்தவன் அறையில் கிடந்த சிரிஞ்சை எடுத்து அதிலிருந்த ஊசியால் குத்திக் கொண்டே இருந்தான். ராவணன் சொர்ணம் துடிப்பதை ஆர்வமாக வேடிக்கை பார்த்தவன், இன்னும் 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 வலிக்கணும் தேவா, ரத்தம் வரணும். தேவன் குத்தியவன் ஊசியால் கிழிக்க துவங்கிவிட்டான். கதறி துடித்தாள் சொர்ணம். என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க, நான் எங்கேயாவது ஓடி போயிடுறேன், என்ன விட்டுடுங்க. ஏனோ அவள் கதறல் கூட ராவணனுக்கு வெறுப்பாக இருந்தது. ரத்தம் உடல் முழுவதும் வழிந்தும் வாய் மூடாமல் குளறி குளறி பேசிக் கொண்டிருந்தாள். அவளை பார்க்கவே வெறுப்பாக இருக்க தன் துப்பாக்கியை எடுத்து பேசிக் கொண்டிருந்த வாய்க்குள்ளேயே வைத்தான். இந்த வாய்தானே, இந்த வாய்தானே என் மனைவியை தப்பா பேசிட்டு? ஆ! ராவணன் சுடும் முன்பே கரண் தடுத்து விட்டான். கொஞ்ச நேரத்தில் கோசலை ஓடோடி வந்தவள் நேராக சொர்ணம் முன்புதான் நின்றாள். சொர்ணம் அரை மயக்கத்தில் இருக்க அவள் முகத்தில் கரண் தண்ணீரை ஊற்றவும் கொஞ்சம் தெளிந்து கண் திறந்தவுடன் தன் முன்பு நின்றிருந்த கோசலையை கண்டு மொழி பிதுக்கி விழித்தாள். ராவணன் வருவான்.